அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். வாழ்விலே எவ்வளவு பெரிய தலைபோகிற பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் உடனே தீர்த்து வைக்கக்கூடிய நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஓதிய ஒரு சிறப்பான துஆ. இந்த துஆ ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் ரக்கைக்கு கீழால் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பார்த்து ஓதியதாக ஹதீஸ்களில் காணப்படுகிறது. விரைவாக இந்த துஆவை நான் உங்களுக்கு பதிவு செய்து விடுவேன். இந்த துஆ நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை கொல்வதற்காக யூதர்கள் துரத்தி வந்த நேரத்திலே அல்லாஹ் அவர்களை பாதுகாத்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் ரக்கைக்கு இடையில் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த துஆவை பார்த்து ஓதி இருக்கிறார்கள். நபி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த துஆவை, இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். என் உயிர் எவன் கைவசம் இருக்குமோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், இக்லாஸோடு இந்த வார்த்தைகளை சொல்லி இந்த துஆவை யார் ஓதுகிறார்களோ அந்த துஆ அல்லாஹ்வினுடைய அரிஷையே நடுங்கச் செய்யும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மட்டுமல்ல, அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் இப்படி சொல்வானாம், மலக்குகளே, நீங்கள்தான் இதற்கு சாட்சி, அவர்களின் துஆவை நான் அங்கீகரித்து விட்டேன், அவர்கள் கேட்பதை நான் விரைவாக கொடுத்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய சிறப்பான ஒரு துஆ. அந்த துஆவை இப்பொழுது நான் பதிவு செய்கிறேன். தமிழிலும் அரபியிலும் ஸ்கிரீனிலே தெரியும். அந்த துஆவை பார்த்து ஓதி பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த துஆவை நீங்கள் ஓதி அல்லாஹ்விடத்தில் இன்னும் கூடுதலாக நீங்கள் துஆ செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா சிரமங்களையும் உடனே நீக்குவான். நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் உயிர் போகக்கூடிய அந்த சூழலில் இருந்த பிரச்சனையை கூட அல்லாஹ் முழுமையாக நீக்கினான் என்பதாக ஹதீஸ்கள் நமக்கு சொல்கிறது என்று சொன்னால் இந்த துஆவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிஸ்மிகல் அஜல்லில் அஅஸ் வ அதுஊக. அல்லாஹும்ம பிஸ்மிகல் அஹதிஸ் ஸமத் வ அதுஊக. அல்லாஹும்ம பிஇஸ்மிகல் அலீமில் வித்ர் வ அதுஊக. அல்லாஹும்ம பிஇஸ்மிகல் கபீரில் முதஆலி அல்லதி மலஅல் அர்கான குல்லஹா அன் தக்ஷிஃப அன்னி ضرما அம்சைது வ அஸ்பஹது ஃபீஹி. மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிஸ்மிகல் அஜல்லில் அஅஸ் வ அதுஊக. அல்லாஹும்ம பிஸ்மிகல் அஹதிஸ் ஸமத் வ அதுஊக. அல்லாஹும்ம பிஸ்மிகல் அலீமில் வித்ர் வ அதுஊக. அல்லாஹும்ம பிஸ்மிகல் கபீரில் முதஆலி அல்லதி மலஅல் அர்கான குல்லஹா அன் தக்ஷிஃப அன்னி ضرما அம்சைது வ அஸ்பஹது ஃபீஹி என்ற இந்த துஆவை நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஓதிய உடனே அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடம் சொல்லினான், என்னுடைய அடியாரை என்னிடத்தில் உயர்த்தி விடுங்கள் என்று சொன்னதாக ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த துஆவை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட்டது என்பதாக நபி அவர்கள் சொன்னதை ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மட்டுமல்ல, நபி அவர்கள் இப்படியே சொன்னார்கள், சலூ ரப்பக்கும் பிஹாதிஹில் கலிமாத், இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுடைய ரப்பான அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள், கேளுங்கள். ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவன் கைவசம் இருக்குமோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா தஆஹு பிஹின் அபுதுன் பி இக்லாஸின் ஃபீஹி இல்லா இஹ்தஸல் அர்ஷு, ஏதாவது ஒரு அடியான் இஹ்லாஸோடு மன தூய்மையோடு இந்த துஆவை ஓதுவானானால் அல்லாஹ்வின் அரிஷ் நடுங்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மட்டுமல்ல, மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் சொல்வானாம், மலக்குகளே, நீங்கள் தான் சாட்சி, இந்த வார்த்தைகளை கொண்டு கேட்டவர்களுக்கு நான் பதிலளிப்பேன், அவர்கள் கேட்டதை விரைவாக நான் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் சொல்வதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நம்மால் காண முடிகிறது. இந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள். அல்லாஹ் வாழ்வில் உண்டான எல்லா சிரமங்களையும் எல்லா மக்களுக்கும் முழுமையாக நீக்கி வாழ்வை சிறந்ததாக ஆக்கி வைப்பானாக.
ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ்.